கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, நம் அருள்நாதர் இயேசு நம்மோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்பாவை கூப்பிடுவோமா? வாருங்கப்பா, என் கூட இருங்கப்பா, உங்க வல்லமை எனக்கு தாங்கப்பா, அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நீங்க என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி கடவுளுக்கு முன்பாய் பாடி அவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. நடனமாடி உம்மை உயர்த்துவே, தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவே. தாவீதை போல் நடனமாடி உம்மை உயர்த்துவே, தானியேல் போல் ஜெபித்து உந்தன் பாதம் அமருவே. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உந்தன் நாமத்திற்கு முடங்கி பணிந்திட. பல கோடி கோடி நாவுகள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் உங்க நாமத்திற்கு முடங்கி பணிந்திட. பாருங்கப்பா, பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. பாருங்கப்பா, பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் ஸ்தோத்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் உம் பாதம் மகிழ்ந்து தொழுவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் உந்தன் பாதம் மகிழ்ந்து தொழுவே. வாருங்கப்பா, வருந்தாருங்கப்பா, கேளுங்கப்பா, வரம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வருந்தாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், உந்த நாம
நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன். உந்த நாமம் உயர்த்திடவே உலகில் வாழுவேன். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும். உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி துதித்து மகிழுவேன். நான் உமது அடியேன், என்னை ஆசீர்வதித்திடும். உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி துதித்து மகிழுவேன். வாருங்கப்பா, வரந்தாருங்கப்பா, ஏழுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரந்தாருங்கப்பா, ஏழுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு. நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரு இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தருள்வாராக. அன்புள்ள இறை மக்களே, இன்றைய நற்செய்தியானது யோவானுடைய புத்தகத்திலிருந்து 4வது அதிகாரம் இறை வசனங்கள் 5 முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமாரிய பெண்ணிடம் இயேசு தண்ணீர் குடிக்க கேட்கிறார். அங்கே அந்த பெண் தர மறுக்கிறார். அப்பொழுது இயேசு அந்த பெண்ணிடம், நிலையான தண்ணீர் நானே, எப்பொழுதும் தீராத தாகம் தீர்க்கக்கூடிய தாகமே வராத தண்ணீரை கொடுக்கக்கூடியது நானே என்று ஒரு செய்தியை கொடுக்கிறார். ஜீவ தண்ணீர் இயேசு, ஊற்று தண்ணீரே, எந்தன் ஜீவ ஆவியே என்று நாம் பாடுகிறோமே, இதுதான் அந்த ஜீவ ஆவி. தூய ஆவியானவரை இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பொழுது இந்த உலகம் சார்ந்த தாகம் நமக்கு இருக்காது. இந்த உடல் சார்ந்த தாகம் நமக்கு இருக்கலாம், ஆனால் ஆன்மா சார்ந்த தாகம் நமக்கு இருக்க முடியாது. இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். உயிருள்ள ஜீவனுள்ள ஊற்று இயேசுதான் என்பதை இந்த நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. என் அன்பு மக்களே, ஆதலால் நம்முடைய ஆன்மீக அடிப்படையிலே நம்முடைய வாழ்விலே பல தாகங்கள் இருக்கலாம். பொருளாதார தாகம், இந்த உலகம் சார்ந்த தாகங்கள் நம்மை வாட்டி வதைக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒரு தாகமாக நமக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவது, நானே உன்னுடைய தாகத்தை தீர்ப்பவர். உன்னுடைய சோகம், கண்ணீர், கவலை போன்ற தாகங்களை தீர்க்கக்கூடியவர் நானே என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஜீவனுள்ள தண்ணீர், உயிருள்ள தண்ணீர் நானே. அப்போ இந்த இயேசு தான் நமக்கு உயிர் தரும் தண்ணீராக இருக்கிறார். அப்படி என்றால் சாதாரணமாக நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் அல்ல, மாறாக தூய ஆவியால் நிரம்பிய தண்ணீர். இந்த தூய ஆவியால் நிரம்பிய தண்ணீர் என்பது அவருடைய ஆசீர்வாதங்கள். இயேசுவின் ஆசீர்வாதங்கள் நமக்கு எல்லா விதமான பாப சாபங்களாகிய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் இயேசப்பா இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு என்னாலும் தீராத அந்த ஆவியானவரை தருவேன், உயிருள்ள தண்ணீரை தருவேன். அப்படி என்றால் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் இந்த அழிந்து போகும் உடலுக்குரியது. நம்முடைய ஆற்றிலோ குளத்திலோ நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் அழிந்து போகும் உடலுக்குரியது. இன்றைக்கு வசதி படைத்தவர்கள் விலை கூடிய தண்ணீரை வாங்கி பருகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய தண்ணீர் இதுவல்ல. இந்த தண்ணீர் அழியக்கூடிய தண்ணீர், அழியக்கூடிய தண்ணீர். இயேசு சொல்லக்கூடியது தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும்.
இந்த தண்ணீர் நம்மிடமிருந்து பிரிக்கப்பட முடியாது. இதுதான் அவருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்வில் இருக்கும் தாகத்தை இந்த நாளில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இயேசு ஆண்டவர் இன்று உங்கள் குடும்பத்தின் தாகத்தை தீர்க்கும் ஜீவனுள்ள தண்ணீராக வருகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும், ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாம் நாடக்கூடியவர்கள், ஜெபிக்கக்கூடியவர்கள், கடவுளை தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பல விதத்திலே நாம் நம்முடைய இருதயத்திலிருந்து கடவுளுக்கு பிரியமானது என்ன, கடவுளுக்கு விருப்பமானது என்ன என்ற ஒரு தேடுதல்களை நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு என்ன பிடிக்கும், கடவுளுக்கு என்ன பிடிக்கும் என்று மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு என்ன செய்கிறோம்? நிறைய மனசுல என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அநேகருக்கு கடவுளுக்கு பிடித்தது என்ன அப்படிங்கும் பொழுது நம்ம நிறைய காரியங்களை இந்த உலக பிரகாரமாக நிறைவேற்றுகிறோம். ஒருவர் சொன்னார், நான் வாங்கி கொடுக்கிற இந்த திருவிழாவுக்கு வாங்கி கொடுக்கிற பூவோட விலை மட்டும் 1 லட்சம் ரூபாய். ஒரு நாள் திருவிழாவுக்கு பயன்படுத்துகிற பூவோட விலை 1 லட்சம் ரூபாய் அப்படின்னாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, இந்த பூவெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிட்டா இதெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்துரும்? சொல்லுங்க, கடவுளுக்கு போய் சேர்ந்துரும். இது அவருடைய ஒரு மனநிலைமை. சில பேர் என்ன பார்க்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு 1000 பேருக்கு உணவு கொடுக்குறோம், இந்த அசன பண்டிகை கொண்டாடுறோம், அதனால கடவுள் நிச்சயமா அதான் கடவுள் விரும்புகிறாரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது சரி ஓகே, இதுவும் அவங்களுடைய மனசில் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த சர்ச்சைக்கு நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், நாங்கள் இந்த ஊழியரத்தை தாங்குகிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஜப இதுக்கு கொடுக்குறோம், பல காரியங்களை சொல்லி இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமானது ஏற்றது என்று நினைக்கிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக செய்யக்கூடிய காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்கிற இந்த உலகத்தின் பிரகாரமான பல தேடுதல்கள் யாருடைய திருப்திக்கு? சொல்லுங்க, யாருடைய திருப்திக்கு? நம்முடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக நம்ம செய்கிறோம். இதான் பக்தி, இதான் தெய்வ பயம், இதுதான் கடவுள் விரும்புகிறார். அதனால ஒருத்தருக்கு காணிக்க கொடுத்தா, ஒரு ஊழியத்தை தாங்கினா, இதை செஞ்சா அதை செஞ்சான்னு சொல்லி சில காரியங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் அடிப்படையான கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் என்ன விரும்புகிறார், கடவுளுக்கு என்ன தேவை, கடவுள் என்ன விரும்புகிறார் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப லகுவான நம்முடைய பயணம், ஆன்மீக பயணம் ஒரு ஆசீர்வாதமான பயணமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நான் முதலாவது கடவுளுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு இந்த நாளுடைய இந்த செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மீகா இறைவாக்கினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. அல்லேலூயா. முதல்ல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நேர்மையை கடைபிடித்தலையும் ஃபர்ஸ்ட், இரண்டாவது இரக்கம் கொள்வதில் நாட்டம், இரண்டாவது, மூன்றாவது உன் கடவுளுக்கு முன்பாக நீ தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? கை தட்டுங்க பாப்போம். நல்ல லிசன் பண்ணணும், நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, ஆண்டவர் நல்ல வைடூரியம், வைரம், தங்கம் அதெல்லாம் விரும்புறாரா? சொல்லுங்க, இப்படிலாம் ஏமாந்து போக கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் வைரத்தை விரும்பல, தங்கத்தை விரும்பல. கடவுள் விரும்புற 3 காரியம் எழுதிருக்கு, படிச்சீங்களாமா? 1, நேர்மையை கடைபிடிப்பது. சொல்லுங்க எல்லாரும். 2வது, நீ இரக்கத்தோடு வாழ்வது. சொல்லுங்க எல்லாம். 2வது, மற்றவங்க மேல எல்லார் மேல இரக்கம் உள்ளவளா இருக்கணும். 3வது, கடவுளுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி தாழ்ச்சி நிறைந்த ஒரு அனுபவம் உள்ள ஒருவராக நாம் வாழ வேண்டும். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
ஆண்டவர் ஆட்டை கொண்டா மாட்டை கொண்டா அதெல்லாம் என்ன செய்யல, அவர் கேட்கவில்லை. ஆண்டவரே சொல்றார், உங்கள்கிட்ட யாருப்பா கேட்டது அப்படின்னு அவரே சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுக்கு விருப்பமானதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவருக்கு விருப்பம் இல்லாததை நம்ம வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணும், அகற்ற வேண்டும்.